இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நமக்குள்ள எந்த வேறுபாடும் வேண்டாம். நம்ம சபையில பாத்தீங்கன்னா அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தலே இல்லாமல் இந்த டிசி மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணு சொல்லி நான் பேசியிருந்தேன். நிறைய சபைகள்ல இன்னைக்கே நீங்க பேச ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து பேசுங்க, அண்ணன் தம்பியா பேசுங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. ஆண்டவரோட சமூகத்தில் நீங்க ஒன்னா சேரும்போது இந்த பிரிந்தவர்கள் இணையும் போது இருக்கிற அந்த மகிழ்ச்சியில உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாதுங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க ஆண்டுடைய சன்னிதானத்தில் இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். நான் எந்த அணியினருக்கும் சாதகமா பேசல. தெய்வ புலவர் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரினும் கெடும். அதாவது ஒரு மன்னனா இருந்தாலும் அவனுடைய தவறுகளை இடித்து சொல்லக்கூடிய, எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் நாட்டில் இருக்கணும். அப்பதான் தப்பு பண்ண மாட்டான். இந்த திருமண்டலத்தில் யார் பதவியில் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்பதற்காகவும், அவர்கள் நல்லது செய்தால் தட்டி கொடுப்பதற்காகவும் எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் இருந்தால்தான் திருச்சபை வளரும். திருச்சபை கல்வி நிலையங்கள் என்ன பண்ணும், வளரும். அதுபோல பாத்தீங்கன்னா திருச்சபைக்குள்ளும் பாத்தீங்கன்னா ஒரு ஐக்கியம் இருக்கும். அது போன்ற ஒரு அட்மாஸ்பியர் வேணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மூல காரணம் இந்த தேர்தல் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனுக்காக தான், இந்த தேர்தலுக்காக தான், இந்த ஓட்டு பிரச்சனை தான் குருவானவர்கள் தங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்கிறார்கள். அவர் பாத்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கேன். இத்தனை வருஷம் அங்க பிறந்து வந்து இருக்கேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல அவ்வளவு ஐக்கியமா இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர், என்னுடைய தந்தையார் பஞ்சாயத்து தலைவர் இருக்கும்போது ஒரு பிரச்சனையில காவல்துறை அரெஸ்ட் பண்ணி போறதுக்கு வந்திருக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஊரே என்ன பண்ணும், ஒரு புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது 31ஆம் தேதி சாயங்காலம் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஊரே ஒன்று திரண்டு போய் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பெரிய ஒரு போராட்டம் பண்ணி என்ன பண்ணும், அப்புறம் எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த வருடம் பாத்தீங்கன்னா அந்த புத்தாண்டே கொண்டாடப்படலங்க, புது துணி போடலங்க. மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சி விழாவில் நடந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு இந்த ஒன்றிணைந்த திருநெல்வேலி திருமண்டலம் இருக்கும்போது அங்கேயே 2 டீம், ஏடிஏன்னு ஒரு டீம், அப்புறம் பாத்தீங்கன்னா அஜய் சிங் ஒரு டீம் அவ்வளவு பிரச்சனை, அடித்தடி சர்ச்சில் அவ்வளவு பிரச்சனை. எனக்கு 5 போலீஸ் கேஸ். அண்ணனும் தம்பியா இருந்தவெல்லாம் நம்ம பண்ணுவான், 2ஆ பிரிஞ்சு நிற்பான். கல்யாண வீடுனா போக மாட்டான், இளவு வீடுனா போக மாட்டான். எல்லாம் என்ன காரணங்க, திருநெல்வேலியில யாருன்னே தெரியாதவங்களுக்கு சப்பரம் தூக்குறதுக்கு இங்க ஊர் 2 பட்டு நின்னோம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தொடருது. அதனாலதான் சொல்றேன், நான் தயவு செய்து எங்கேயோ இருப்பவர்களுக்கு பல்லாக்கு தூக்குவதற்காக நமக்குள் பகையை உருவாக்கி கொள்ள வேண்டாம். தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஹைலைட். இப்ப நான் சொல்றேன் எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 600 ரூபாய் ஓட்டுல இருந்து 300 ரூபாய் என்ன பண்ணுவாங்களாம், குறைப்பாங்களாம் பழைய நிர்வாகம். இதற்கு நீங்க, அதாவது டிஎஸ்எஃப் டீம்ல இருக்கிற நீங்க டிசி மெம்பர்ஸ் நீங்களே கேட்கணும். போய் கேளுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சொன்னாங்களா இல்லையா, 600 ரூபாயில இருந்து 300 ரூபாய் குறைச்சாங்களா குறைக்கல. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, திருநெல்வேலிக்கே அல்வா, திருப்பதிக்கே லட்டு, திண்டுக்கலுக்கு பூட்டு, தூத்துக்குடிக்கு மக்ருன்னு, துப்புரடிக்கு உப்பா, காதுல எல்லாத்துக்கும் பூ வச்சாச்சு. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு போர் ஜெரியுது. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணல, யாராலையும் முடியல. டிசி மெம்பர்ஸ் நீங்க அமைதியா இருப்பீங்க. இது ஒட்டுமொத்த திருச்சபையை முட்டாளாக்குன ஒரு தன்மை தானே. ஒரு 300 ரூபாய் குறைக்க முடியாதா, ஒரு தீர்மானம் போட்டு குறைக்க முடியாதா பாருங்க. அப்போ இதுல கூட உங்களால உண்மையை கடைபிடிக்க முடியல. மற்ற எல்லாத்துலயும் ரொம்ப உங்களோட, அதாவது சொல்றேன்ல, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவங்க அநேகத்தில் என்ன பண்ணுவோம், அதிபதியா வைப்பான். ஒரு சாதாரண விஷயம் பப்ளிக்கா எல்லாருக்கும் பறைசாற்றதே உங்களால நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஓட்ட வெட்டியாச்சு, எதிர்த்த டைம்லாம் ஓட்ட வெட்டியாச்சு, நமக்கு இத்தனை டிசி மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம். இது கடவுள் இது மன்னிப்பு கேளுங்க. அப்ப கடவுளே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் நானுடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரம் சொல்ற மாதிரி நாங்கள் இனிமேல் லே செக்ரட்டரி என்று சொல்வதற்கோ, இல்லைன்னு பாத்தீங்கன்னா கிளரிக்கல் செக்ரட்டரி என்று சொல்வதற்கோ, பொருளாளர் என்று சொல்வதற்கோ பாத்திரம் நீங்களே என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து உங்கள் கண்ணீரால என்ன பண்ணுங்க, முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன் பற்றி என்ன பண்ணலாம், பேசலாம். எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா திருமண்டல மக்களை ஒரு பைத்தியக்காரர்கள் போல மாற்றி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க இன்னும் 3 வருஷம் வரணும். ஆனா ஒன்று மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இவர்கள் வந்தால் 3 வருடம் மட்டும் தான் இருப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். நீங்க பாத்தீங்கன்னா சத்தியம் என்ன பண்ணாது, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாதுங்கிற மாதிரி அடுத்த 3 வருடம் மட்டுமல்ல, ஆயுள் காலம் முழுவதும் தாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த வகையிலும் இறங்கி என்ன பண்ணுவாங்க, இவர்கள் வேலை செய்வார்கள். அது பாத்தீங்கன்னா சபைகள்ல அடிப்படி சண்டை ரத்த ஆறு ஓனாலும் பண்ண மாட்டாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எந்த பள்ளிக்கூடம் அழிஞ்சு இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு நாசமாக போனாலும் இவர்கள் தங்கள் நலனை மட்டும்தான் பார்ப்பார்கள். அதற்கு தயாராகி விட்டார்கள். இனிமேல் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் அடுத்தது பழைய நிர்வாகம், டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்துச்சுன்னா
தேர்தல் என்பதோ இல்லைன்னா சமூக நீதி என்பதோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நலத்திட்டங்களோ எந்த நல்ல விஷயங்களோ யாரும் கேட்க முடியாது, பேச முடியாது. சர்வாதிகாரம் தான் தலை தூக்கம். ஏற்கனவே சர்வாதிகாரம் இருந்துச்சு, அதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அதற்காக தான் நான் இவ்வளவு என்ன பண்றேன், எஃபர்ட் எடுத்து சீரியஸா பேசுறேன். தயவு செய்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படி கேட்காங்க, ₹200 திருப்பி என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க நல்லது செய்யறோம், அப்படியே என்ன பண்ணோம், அப்படியே இந்த நிறைய அப்படியே வேஷம் போட்டு வர மாதிரி வருது, பாத்துடுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், உண்மைதான் சொன்ன நினைச்சோம், ஆனா இந்த இப்படி அவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, அதனால முடியல. அவங்க கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே நீங்க வந்து கார்ல பவனி போலையா, நீங்க உங்களுக்குன்னு எதுவுமே செய்யலையா? அப்ப திருமண்டலம் எக்கேடு கிட்டு போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம நீ ஊரா போகாம இருந்தீங்களா? பவனி போகாம இருந்தீங்களா? உங்களுக்கு தேவையானவங்களுக்கு வேலை கொடுக்காம இருந்தீங்களா? நிர்வாகம் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி உங்களுடைய பதவி காலம் முடிஞ்சவரும் பணத்துக்கு வாங்கிட்டு நீங்க கடைசியா கட்டின அந்த பில்டிங்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு கரப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இனிமே வந்து என்ன பண்ண போறாங்களா, வேலை செய்ய போறாங்களா? எனவே தயவு செய்து தூத்துக்குடி நாசிரியர் மக்கள் தயவு செய்து நான் சொல்றேன், சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து தயவு செய்து இன்னொரு முறை தவறு செய்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நினைச்சேன்னா அடுத்தது இங்கு பேசுவதற்கோ இல்லை என்றால் அடுத்த தடவை வருவதற்கோ ஆட்கள் இருக்க மாட்டார்கள். இந்த நிலைமையின் விபரீதத்தை தயவு செய்து ஓட்டளிக்க போகின்ற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளுங்க. பெண்கள் தயவு செய்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆலயம், உங்களால வேற எந்த சர்ச்சுக்கும் போக முடியாதுங்க. இந்த ஆலயத்தை இழுத்து பூட்டிடுவாங்க. நம்முடைய கல்வி நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிலம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய திருமண்டலத்தின் பேர்ல இல்ல. அந்த விபரீதம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நாங்க பேசல. நம்ம பேர்ல வந்து எந்த இதுவும் கிடையாது. எல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்தில் தான் இருக்கு. 20 வருஷம் இன்னும் பிரிச்சு கொண்டு வராம இருக்காங்க. ஏராளமான வேலை இருக்கு. நம்முடைய ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜீவோல இழுத்து பூட்டிடுவாங்க. உங்களை வந்து அங்க என்ன பண்ண மாட்டான், பெந்தெகோஸ்தே சபையிலயோ இல்லைன்னா வேற ஆவிக்குரிய சபையில உங்களை உள்ளே விட மாட்டாங்க. உங்களை நீங்கள் ஆண்டவரை தொழுவதற்கு ஆலயங்கள் இல்லாமல் போகின்ற ஒரு அபாய கட்டத்தில் நம்ம இருக்கு என்பதை மட்டும் பெண்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ எனவே இந்த ஒரு தடவை வந்து பார்த்தா புதியவர்களுக்கு வாய்ப்புடுங்க. கீழ்மட்டத்தில் இப்பவுமே தயாராகுங்கள். உங்களுக்குள் தேர்தல் வேண்டாம், ஒன்றாக எடுங்கள். ஒருவேளை தேர்தல் வந்தாலும் தேர்தலுக்கு அடுத்த நாள் இருந்து கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றாக இணைந்து விடுங்கள். இது நமது ஆலயம், நமது திருச்சபை, நமக்குள் இருக்கிற ஒற்றுமை தான் நமக்கு உயர்வை கொடுக்குமே தவிர நமக்குள் பிரிவினையோ வேற்றுமையோ வந்தால் நிச்சயமாக அது வேதனையைத்தான் கொண்டு வரும் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அப்போ வந்து யாருக்கு ஓட்டு உரிமை அப்படின்னா நமது சபையில ஞானஸ்நானம் எடுத்து அப்புறம் திடப்படுத்தல் படுத்தவங்க. திடப்படுத்தல் யாருக்கு கொடுக்கணும்னா முதல்ல வந்து திடமான மனிதர்களுக்கு. ஒரு திடமான மனுஷன் எப்படி இருப்பான், இந்த குழந்தை தன்மை மாறி ஒரு 18 வயசு அப்படி முடிந்து அப்படி வரும்போது நம்ம ஒரு திடமான ஒரு முழு மனிதனா மாறுவோம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை தன்மை தான் அவனுக்கு இருக்கும். அந்த டீனேஜ்ல இருப்பான், அவனுக்கு வந்து நல்லது கிட்டே தெரியாது. சோ இந்த 18 அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, நீ பிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அரசாங்கத்திலும் பாத்தீங்கன்னா இந்த 18 வயது முடிந்தவர்களுக்கு தான் ஓட்டு உரிமை கொடுக்காங்க. அந்த திடப்படுத்தல் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சிப் கார்டு. அது போல பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக எடுத்தவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணலாம், ஒரு ஓட்டு உரிமைக்கான ஒரு சிப் கார்டு என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். டெக்னாலஜி ரொம்ப நிறைய இருக்குங்க. என்ன பண்ணலாம், அழகா கொடுத்துட்டு அனைவருக்கும் ஓட்டு உரிமை உண்டு. அப்ப அனைவருக்கும் ஓட்டு உரிமைனா எல்லாரும் வந்து போட்டு போயிருவாங்களா? அப்படி கிடையாது. இங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், திடப்படுத்தல் இருக்கணும், அந்த சிப்ல என்ன பண்ணிருக்கணும், டீட்டெயில் எல்லாம் இருக்குங்க. டெக்னாலஜி அவ்வளவு உயர்ந்துட்டு. அது போல பாத்தீங்கன்னா வருடத்திற்கு குறைந்தபட்சம் 12 சர்வீஸாவது அட்டன் பண்ணிருக்கணும். அது மாதிரி பண்ணணும், கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணிருக்கணும். அது எப்படி நீங்க கணக்கு எடுப்பீங்க? வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த சிப் கார்டு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு ஸ்கேனர் கருவிகள் நிறைய வந்துட்டு. இப்ப எங்களுக்கே டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணும், ஃபிங்கர் வச்சாதான் என்ன பண்ணும், ஸ்கேன் ஆகும். அப்பதான் என்ன பண்ணும், அட்டண்டன்ஸ். அது போல என்ன பண்ணும், சர்ச்சில் 2 பக்கமும் மாட்டிடலாம். அழகா என்ன பண்ணுவோம், அவங்க கார்டு, ஒரு கார்டு, ஆதார் கார்டு இப்ப எல்லாருக்கும் வந்துச்சு. அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு சிப் கார்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, உள்ள வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த கார்டு அப்படி காட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆயிடும். கார்டை கூட காட்ட வேண்டாம். இப்போ வந்து ஃபாஸ்ட் ட்ராக்லாம் வந்துட்டு நமக்கு, அதாவது இந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா காசு டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ என்ன பண்ணும், இவங்க பாக்கெட்ல வச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அட்டண்டன்ஸ் விழுந்துரும். அது எப்பன்னா இந்த 1ஆம் மணி அடிச்சு 2ஆம் மணி அடிக்கிறதுக்குள்ளதான் என்ன பண்ணும், அந்த ஸ்கேனர் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய சபைகள்ல இன்னைக்கு 2ஆம் மணி அடிச்சு ஐயர்வாள் வந்து பீடத்துல ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்பதான் என்ன பண்றாரு, டிசி மெம்பர் என்ன பண்ணிடுறாரு, அப்படியே வர. அப்ப சின்ன பையன் எப்படி வருவான், வாலிபன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பக்தியோடு உள்ள வருவான். ஸோ நிறைய ஆயர்கள் என்ன பண்றீங்க, அதுல வேதனைப்படுவீங்க. நிறைய ஆயர்கள்லாம் ஓப்பனாவே சொல்லுவாங்க, முதல் மணி அடிக்கும்போது பாத்தீங்கன்னா 4 பாட்டி தான் உட்காந்து, கொயர் உட்காந்துருக்கோம், ஐயர் உட்காந்து என்ன பண்ணுவாரு, ஜமுனா கடவோமா ஆமின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காது. இது எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க. சோ அதுவும் ஒரு ஒழுங்கு, அதுல ஒரு அழகான ஒழுங்கு. 1ஆம் மணி அடிச்சு 2ஆம் மணி அடிச்சுக்கல என்ன பண்ணும், எல்லாம் உள்ள வந்துடணும். முதல் ஆமேன் வந்து என்ன பண்ணும், அப்படி ஆலயம் நிறைந்திருக்கும் போது ஒரு ஆமேன் சொன்னா அவ்வளவு மகிமையா இருக்கும். சோ இப்படி கொண்டு வந்து அனைவருக்கும் ஓட்டு உரிமை சிப் கண்டிப்பா நம்ம செய்வோம். இது வந்து நடக்க கூடாதது இல்ல, நடக்க முடியாது இல்ல, சூப்பரா நடத்தலாம். தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல எத்தனை ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கறத பிங்கர், அது வந்து இதுங்கதான் பிரச்சனை வருது.
கடைசி என்ன பண்றாரு, ஓடி வந்து 2 வருஷம் கட்டியாச்சு, 3வது வருஷம் கட்டி வரும்போது இவங்க வாங்க கூடாதுன்னு சொல்லி பண்றாங்க, ஒளிச்சு ஓடுறாரு. இவங்க வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு, அடிப்படி சண்டை போட்டு எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்து திடப்பல் எடுத்து சிப் உனக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 12 அட்டண்டன்ஸ் இருக்கா பாரு, அழகான பண்ணிடலாம், டேட்டா கம்ப்யூட்டர்ல எடுத்துடலாம், ஆலோசனை பண்ணிடலாம், எடுத்துடலாம், ஓட்டுரிமை. இத்தனை பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறவன் தான் கண்டிப்பா என்ன பண்ணும், ஒரு லே செக்ரட்டரியா வரணும், அதுபோல் கலெக்டர் செக்ரட்டரியா வரணும், ட்ரெஷரா வரணும். சும்மா ஒரு 400 காசை கொடுத்து ஓட்ட போட்டுக்கிட்டு இது என்ன ஃப்ராடு தனம், இது யாரை ஏமாத்துறீங்க நீங்க? சோ உண்மையாக நமக்கு கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் இணைந்து ஒரு திருமண்டலத்தின் நிர்வாகத்தை உருவாக்கினால் இது நடைமுறைக்கு வந்தே தீரும். கர்த்தர் கண்டிப்பாக நியாயம் செய்வார். எனவே உங்களுக்குள் இந்த ஒரு தேர்தலில் மட்டும் ஒற்றுமையாக மனிதர்களை டிசி மெம்பர்ஸ் தேர்ந்தெடுங்கள் என்று மறுபடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபைகள் சீர்பெற, திருச்சபைகள் அன்பில் வளர்ந்து பெறுக, அனைவருக்குள்ளும் ஒற்றுமை வளர, அனைவரும் அன்போடு ஆண்டவரின் நாமத்தில் ஒன்று கூடுவோம். நம்மில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.